450 கோடி ஊழல் கழிவற கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது, மத்திய அரசு தான் எடுக்கணுமா? இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில், நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்றும் ஒரு கடிதம் வரலையேங்கிற. அப்ப சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க நீங்க. மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க. நீங்க அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு